இந்த டி ராஜேந்தர் சார் இருக்காங்களே சார், அவங்க வந்து பெண்கள் கூட நெருக்கமாவே நடிக்க மாட்டாங்க, டச் பண்ணியே நடிக்க மாட்டாங்க. ஆனா அவங்களோட பையன் சிம்பு பாத்தீங்கன்னா டச் பண்ணாமலே நடிக்கவே மாட்டாங்க, அவரு டச் பண்ணிட்டே தான் நடிப்பாரு. இது என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி நீங்க? அவர் காலத்துக்கு அது சரி, இவர் காலத்துக்கு இது சரி. எங்க காலத்துல எம்ஜிஆர் படங்கள்ல தான் காதல் காட்சிகள்லாம். அப்ப நாங்க என்ன சொல்லுவோம்னாக்கா, எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் குஸ்தி சண்டை போடும் ராமன் தேடி சீதையும்போம். காதல் காட்சி மாதிரியா இருக்காது. கட்டி பிடிச்சிக்கிட்டு பிறண்டுகிட்டு இருப்பாங்க, உருண்டுகிட்டு இருப்பாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது மன அரிப்பை தீர்த்துக்கிறதுக்கு எம்ஜிஆர் படங்கள் தான் அன்னைக்கு வசதியா இருந்த படங்கள். சிவாஜி படமெல்லாம் பரிதாபமா இருக்கும். சாவித்திரி அந்த கோடிச்சியில் நின்றுட்டு இருப்பாங்க, இவர் இங்க நின்றுட்டு இருப்பாரு. இங்க இருந்துகிட்டு அன்பேன்வாரு, அந்த அந்த கோடியில் நின்று அந்த மாதிரி 6 உயிரேணும். இப்படி லவ் சீன். அதுக்கு ஈக்குவலா இருந்தது ஜெமினி கணேசன். அசல் வாழ்க்கையில அவர் எப்படி இருந்தாருன்னு தெரியாது. சினிமா வாழ்க்கையில அவருடைய காதல் காட்சிகள்லாம் பெருசா இருந்ததே இல்லை. அதே மாதிரி ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன் யாருமே அந்த காதல் காட்சிகள்லாம் பெருசா இருந்ததே இல்லை. இன்னைக்கு கதையே வேற. இன்னைக்கு காட்டாததே காணும். என்ன பாக்கி இருக்குது? என்ன பாக்கி? ஒண்ணுமே இல்லையா? அதனால இன்னைத்த சூழ்நிலையில அது வேற. இன்னைக்கு காதல் காட்சிகள்ங்கிறது இது சொர்க்கவாசல் படத்துல KR ராமசாமி பத்மினி நடிக்கிற படம். பத்மினி வந்து ஆண் வேஷத்துல வந்து உட்காந்துருப்பாங்க. ஆம்பளை நினைச்சுக்கிட்டு KR ராமசாமி தொட்டு பேசிக்கிட்டு இருப்பாரு, தொடையை தட்டி பேசிக்கிட்டே இருப்பாரு. அத ஒரு பத்திரிகைக்காரரு அவர் அதுல கை கண்டு ஒரு அந்த ஆசிரியர் எழுதினாரு, அந்த இடத்தில் காம நெடி வீசுகிறதுன்னு எழுதினார். இப்படி தொடையை தட்டினது. அப்ப அன்னைக்கு அது பெரிய விஷயம். இன்னைக்கு அதெல்லாம் அதெல்லாம் ஒரு சட்டையே யாரும் பண்றது இல்லை. அது மாதிரி அதெல்லாம் காலம் மாறி போச்சு. எங்க காலம் வேற. எங்க காலத்துல நாங்க படிக்கிற காலத்துல மருத்துவக் கல்லூரியில ஒரு சின்ன சம்பவம் சொல்றேன், நிறைய தடவை சொல்லியிருக்கேன். என் பேர் காந்தராஜுங்கிறதுனால ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல தான் உட்காரணும். ஃபர்ஸ்ட் 2 rows வந்து லேடிஸ் உட்காருவாங்க, 3rd row வந்து ஆம்பளைங்க உட்காரணும். ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல உட்காரும்போது நான் 3rd row இப்போ லேடிஸுக்கு பின்னாடி சீட்ல தான் மறுநாள் பூரா அப்படித்தான் உட்கார்ந்துருப்பேன். ஒரு கேலரி மாதிரி இருக்கும். உட்காந்து இப்படி குனிஞ்ச பாருங்க, என் பேனா வந்து கீழே விழுந்துருச்சு. அவங்க லேடிஸ் சைடில் விழுந்துருச்சு. அந்த பொண்ணு அதை எடுத்து இப்படி திருப்பி கொடுத்துச்சு. தேங்க்ஸுங்க, என்ன இட்ஸ் ஓகேன்னுச்சு. சம்பவம் எவ்வளவுதான். நான் ஹாஸ்டலுக்கு வரும்போது எனக்கு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் பிறந்துருச்சு. என் பக்கத்து ரூம் இவன் சொல்றான், டேய் பேனா விழுந்தது ஓகேடா, அது ஒரு விஷயம் இல்லை, கீழே விழுந்தது. அப்ப எடுத்து கொடுத்தான், அது கூட ஒண்ணு இல்லை. திரும்பி பார்த்து இப்படி கொடுக்குறான், தேங்க்ஸுங்கிறான். அப்படி ஒரு பார்வை பார்த்து இட்ஸ் ஓகேன்றான். அதெல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா, அவ்வளவுதான்டா, முடிஞ்சு போச்சு. எனக்கு அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துடுச்சு. அந்த மாதிரி ஒரு காலம். இன்னைக்கு ஆனந்தமா ஒரு என் முன்னாடியே வந்து கிளம்புறதுக்கு அடிச்சுக்கிறாங்க, ஓச்சிக்கிறாங்க, துரத்திக்கிட்டு ஓடுறாங்க. இன்னைக்கும் மாணவர்களோட தான் இருக்கிறேன். என் முன்னாடியே அடிச்சுக்கிட்டு ஓடுதுங்க. ஏன்னா பொண்ணு துரத்து சார், நீங்க சொல்லிதான் சார் அவ பொண்ணுன்னே தெரியுதுங்கிறான். அந்த அளவுக்கு இன்னைக்கு சகஜமான ஒரு வாழ்க்கைய வந்துருச்சு. ஏன்னா ஆணும் பெண்ணு நெருக்கமா வாழ்ற வாழ்க்கை வந்தாச்சு. இன்னைக்கு சனாதனம் ஒழிஞ்சு என்னைக்கு இப்ப ஆணும் பெண்ணு சமன்னு வந்ததோ அன்னைக்கு எல்லாரும் வந்து வேலைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே பெண்களுக்காக தனி பஸ் விடுற ஒரே மாநிலம் பூலோகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு தான். நீங்க ஆந்திராவுக்கு போங்க, எங்கேயுமே பெண்களுக்கு தனி கியூ கிடையாது, தனி பஸ் கிடையாது, தனி இது கிடையாது. ட்ரெயின்ல கூட வந்து அந்த லேடிஸ் ஸ்பெஷல் போடுறது, அந்த லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் வந்து இப்ப எடுக்க சொல்றாங்க, பாதுகாப்பு இல்லைங்கிறாங்க. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது. தமிழ்நாடு உள்ளதாங்க மகளிருக்குன்னு பஸ் ஓடுறது. இதெல்லாம் நீங்க இந்த திருப்பதியை தாண்டிங்கன்னு அதெல்லாம் இருக்காங்க. அதனால காலம் மாறி போயிட்டு இருக்குது. காலம் மாறி. அதை சிம்பு இந்த காலத்து ஆசாமி, இந்த காலத்து ஆசாமி. அந்த நடிகைகளும் இந்த காலத்து பெண்கள், அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இது ஒரு விஷயமே கிடையாது. இன்னைக்கு மொத்த காட்சிகளை பத்தி யாரும் கவலைப்பட்டுக்கிறதே இல்லை. அன்னைக்கு வந்து மொத்த காட்சிகளை பத்தி ஒரு வார பத்திரிகைன்னா அந்த மொத்த காட்சி ஏதாவது லேசா கண்ணத்துல பட்டுருச்சுன்னா கூட போச்சு, 6 பக்கத்துக்கு அதுக்காக டிவோட் பண்ணிருப்பாங்க. அது ஒரு காலம். இந்த முத்த காட்சிகள்னாலதான் இன்னும் சிம்புக்கு கல்யாணம் ஆகாம இருக்கு நினைக்கிறேன். அதெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா கல்யாணம் ஆகாததுக்கு 1000 காரணம் இருக்கும். கல்யாணம் ஆனா ஒரே பொண்ணு ஆகலைன்னா எல்லாம் நான் என் பொண்ணுங்கிற மாதிரி போயிருக்கலாம். அது கூட இருக்கலாம். ஒரு டம்ளர் பால் பால் குடிக்கிறதுக்கு எதுக்கிட்ட பசுமாட்டை வாங்குறேங்கிறது தான். அப்பப்போ பால் கறந்துக்கிட்டு போயிடுக்கிறேன். அதை பெண்ணுங்கிற முறை இதெல்லாம் பேசக்கூடாது சொல்றேன்.
இன்னைக்கு அது தேவையில்லை. எனக்குன்னு ஒருத்தர் இருந்தா நான் அவ கூட தான் வாழ்ந்து தொலைணுங்கிற கட்டாயத்துக்கு நான் ஆளாக வேண்டியதில்லை. பார்க்குறவெல்லாம் ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் அளவு காத்திருந்ததா கொக்குங்கிறவன் வர்ற மீன் எல்லாம் கொத்திக்கிட்டு பெரிய மீன் வந்தாலும் கொத்திக்கலாம்னு சொல்லிட்டு காத்துக்கிற கொக்கா அவர் இருக்கலாம். யாருக்கு தெரியும்?